ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள்: கேரட், கொஞ்சம் கோஸ், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மைதா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மைதாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா துருகி எடுத்துக்கோங்க. கோஸ் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு பொடி இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ மோமோஸ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்துட்டு மெலிசா திரட்டணும். இந்த மாதிரி மெலிசா திரட்டிக்கணும். இதில் ஸ்டஃபிங் வைக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். மடிச்சிட்டு இதை ஒரு லாக் மாதிரி இப்படி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வேக வைக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். மோமோஸ்லாம் நம்ம இதில் அடுக்கி வச்சுட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தக்காளி, மிளகாவை நம்ம வேக போட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மிளகா, தக்காளி, கொஞ்சமாக பூண்டு துருகி இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மோமோஸ்க்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.